Hi students, so in this video we are going to see notice writing. So this is in your unit 4. Notice writing. So this is in your book unit 4 page number 112. Notice. So that is in previous video we saw about report writing. So that is we will write that report writing after the program. ஓகேவா ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எழுதுகிறோம் இல்லையா அதை தான் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமை பற்றி எழுதுறது தான் வந்துட்டு என்னது ரிப்போர்ட் ரைட்டிங்னு சொல்லுவோம். ஓகேவா பட் ஹியர் வி ஆர் கோயிங் டு சி நோட்டீஸ் ரைட்டிங். நோட்டீஸ் ரைட்டிங் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு ப்ரோக்ராமோ ஒரு ஈவெண்ட்டோ நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த ப்ரோக்ராமை பற்றி நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இருக்குது இல்லையா அதுதான் வந்துட்டு நோட்டீஸ் ரைட்டிங்னு சொல்லுவோம். ஓகேவா ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் ரைட்டிங் என்னென்னா ஒரு ப்ரோக்ராமோ ஆனுவல் டேவோ ஏதோ ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி எழுதுறது வந்துட்டு ரிப்போர்ட் ரைட்டிங். நோட்டீஸ் ரைட்டிங்னா என்னென்னா அந்த ப்ரோக்ராமை பற்றி ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்போர்ட் ரைட்டிங் ப்ரீவியஸ் வீடியோவில் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே இதை பற்றி தான் பார்த்தோம். அவங்க வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டேயில் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். பட் இங்கே நோட்டீஸ் ரைட்டிங்கில் ஸ்போர்ட்ஸ் டே இருக்குது இல்லையா ஸ்போர்ட்ஸ் டே வந்துட்டு எப்போ நடக்குது, எங்கே நடக்குது, யார் சீஃப் கெஸ்ட்டு, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது தான் வந்துட்டு என்னது இப்போ நோட்டீஸ் ரைட்டிங். ஓகேவா நோட்டீஸ் ரைட்டிங்னாவே இது வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க. ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் now we can see the definition of that notice writing. Notice. A notice is a formal means of communication. So a notice is a formal means of communication. ஃபார்மல் மீன்ஸ் அதாவது கரெக்டான தகவல் அதாவது கம்யூனிகேஷனாகவே வந்துட்டு தகவல்களை பரிமாறுறது இல்லையா. ஸோ தட் இஸ் இட் இஸ் அ ஃபார்மல். A notice is a formal means of communication. The purpose of notice is to announce or display information to a specific group of people. So the purpose of this notice, so the notice oda purpose enna is to announce, adhaadu solradhu is to announce or display. Display na enga veppanga, notice board la veppanga. School na notice board, they will keep that notice writing in notice board. In public places they will be pasting somewhere, or in government offices or offices, private offices, there also there will be notice board. அங்கே வந்துட்டு ஒரு group of peoplesக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போய் சேரணும்னா they will stick in the notice board. பப்ளிக் பிளேசஸ்னால் அங்கங்கே வந்துட்டு இந்த போஸ்டர்ஸ் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துணிக்கடையிலே வந்துட்டு நல்ல ஆஃபர், அதாவது தீபாவளிக்கு நல்ல ஆஃபர் இருக்குது அப்படின்னா அங்கங்கே போட்டு அப்படியே ஒட்டுறாங்க இல்லையா. தட் இஸ் கால்ட் அஸ் நோட்டீஸ். நம்மளை வந்து நோட்டீஸ் பண்ண வைக்கிறாங்க, இங்கே வந்துட்டு இவ்வளோ ஆஃபர் இருக்குது வந்து வாங்குங்க, நம்மளை நோட்டீஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் நோட்டீஸ் ரைட்டிங். ஸோ த பர்பஸ் ஆஃப் நோட்டீஸ் இஸ் டு அனௌன்ஸ் ஆர் டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் டு அ ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். அதாவது நிறைய பேர்த்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நோட்டீஸ் ரைட்டிங் வந்துட்டு எழுதுகிறோம். நோட்டீஸ் ஆர் ஜென்ரலி மீன் to be printed up on the specific display boards, pinned up. Notice or generally mean to be pinned up on specific display boards in schools or in public places. So they will be pinned up. அதாவது pinned up அப்படின்னா பின் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்கூல்லேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு குண்டூசி வச்சு பின் பண்ணி வச்சுருப்பாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் there is any competition conducting, they will be giving in sports. For example, the best example is எக்ஸாம் டைம் டேபிள்ஸ்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கிளாஸில், அதாவது கிளாஸ் டீச்சர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுவாங்க, ஆமாவா என்னென்னைக்கு யார் யாருக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன காம்படிஷனு, என்னைக்கு, யார் அதுக்கு ஜட்ஜு, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், பாயிண்ட்ஸு, இதெல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நோட்டீஸ் போர்டில் வந்து ஸ்டிக் பண்ணுவாங்க இல்லையா. ஐ திங்க் யூ கேன் ஏபிள் டு ரிமெம்பர் தட். ஓகேவா. So that what they will pinned up in a specific display boards. Specific display boards na notice board da solranga in schools or in public places. Public places la enna பண்ணுவாங்க, வந்துட்டு pin பண்ணி வைப்பாங்க. So that is called as notice. Notice is a formal means of communication. The purpose of notice is to announce or display information to specific group of peoples. Notice or generally mean to be pinned up
pinned up on the specific display boards in schools or in public places. So this is the definition of the notice writing. Now we can see how to write a notice writing. So how to write, எப்படி வந்துட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். And also side by side we can see how the sample is given. See here they have given you a sample. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஹவு டு ரைட் அ நோட்டீஸ்ன்னு படிச்சுக்கிட்டே வி ஆர் கோயிங் டு see this sample. ஓகேவா, சைட் பை சைடில் தான் இருக்குது, அப்படியே நம்ம வந்துட்டு அதை முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we can read the question here. You are Nikhil or Nikita. So உங்களுடைய பேர் Nikhil and Nikita. So in report writing, while I am teaching in report writing itself, I said you whether the name is given in your question, definitely you have to use a name itself. ஒருவேளை அங்கே கொடுக்கலைன்னா you have to use XXX நான் சொல்லியிருந்தேன். See in this sample they have given you a name. You are Nikhil or Nikita. School pupil leader. School pupil leader means what? That is the leader. The school pupil na வந்துட்டு ஸ்டூடெண்ட், அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லீடர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் ஸ்கூல் பியூப்பிள் லீடர், அதாவது பியூப்பிள்னா ஸ்டூடெண்ட், அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் தான் லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸ்கூல் பியூப்பிள் லீடர் ஆஃப் GHSS திருச்சி. GHSSனா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி. ஸோ யார் Nikhil or Nikita, school pupil leader of government higher secondary school Trichy. Prepare a notice on behalf of your school inviting the grandparents of the students to celebrate World's Elders Day in our school auditorium on 20th of next month. So here itself what are the informations they have given means, first they have introduced your name, then school name, அதாவது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி, அந்த பிளேஸ் திருச்சி they have said. And what is the purpose-னா, என்ன பர்பஸ்க்குனா உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. என்ன பர்பஸ்க்கு? வேர்ல்டு எல்டர்ஸ் டேவை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கோசரம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சியில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய கிராண்ட் பேரண்ட்ஸை வந்துட்டு கூப்பிடுறாங்க, இன்வைட் பண்ணுறாங்க. ஃபார் வாட் மீன்ஸ், ஃபார் வாட் பர்பஸ் மீன்ஸ் டு செலிப்ரேட் த வேர்ல்ட்ஸ் எல்டர் டே. ஓகேவா, அது எங்கே நடக்குதுன்னா ஸ்கூல் ஆடிட்டோரியத்தில் தான் நடக்குது. எப்போ த டேட் எப்போ நடக்குதுன்னா 20th of next month. ஸோ திஸ் இஸ் த கொஷின் ஆஃப் யுவர் சாம்பிள், அதாவது எக்ஸாம்பிள் இதுதான். ஓகேவா, இதுதான் உங்களுக்கு கொஷின். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ரீட் த how to write the notice, and side by side we are going to see here what is happening. ஓகேவா, how to write a notice. So the first point is the name of the school or the institution should be prominent. It should be clear, legible and in capital letters. So the name of the school or institution. So school means school name, institution college name, இல்லைனா வந்துட்டு கம்பெனி நேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியே வந்துட்டு அவங்களோட அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிராண்ட் பேரண்ட்ஸோ பேரண்ட்ஸே வர சொல்கிறாங்கன்னா அங்கே அந்த இன்ஸ்டியூஷன்னா என்னது கம்பெனி நேம் எழுதலாம், இல்லை காலேஜ் நேம் எழுதலாம். ஒரு காலேஜில் கூப்பிட்றாங்கன்னா யூ கேன் ரைட் காலேஜ் நேம். ஓகேவா, தட் ஒன்லி தே ஆர் சேயிங். The name of the school or the institution should be prominent and it should be clear. அது எப்படின்னு ப்ராமினெண்ட்டாக இருக்கும், and it should be clear and legible in capital letters. அப்படியே நீட்டாக இருக்கணும், நல்ல லெஜிபிளாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக தெரியணும், நல்லா எடுத்து காமிக்கணும் நம்மளோட school name, and it should be in capital letters only. So first of all I forgot to say, whenever you are writing the notice writing, it should be in the box. நீங்கள் பாக்ஸ் கண்டிப்பாக போடணும். ஸோ நீங்கள் எப்படி வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு எப்படி பாக்ஸ் போட்டு தான் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடணும்னு சொல்லுமோ, அது மாதிரி நோட்டீஸ் ரைட்டிங்கு யூ ஹாவ் டு புட் பாக்ஸ் and you should write notice. So this is very much important. In a advertisement I told you should put box, and மேலே ஒரு பாக்ஸ், கீழே ஒரு பாக்ஸ், on the upper side you should write the title of the advertisement and here address. ஸோ இது அது வந்துட்டு இதோட ஃபார்மேட், அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஃபார்மேட்டு. பட் ஹியர் in notice writing you should box and you should write here notice. So this is the format. Okay, so this is a format you have to follow definitely.
You have to put the box and you should write notice. So after that only you have to follow the steps here. Okay, so what is the first step? You should write the school name. It should be clear and prominent and should be in capital letters. See, they have written Government Higher Secondary School Trichy. They have written in capital letters and in block letters. Okay, next, name of the program for which notice is drafted and should be highlighted. So next, you should write the name of the program. In the program வந்துட்டு நம்ம சாம்பிளில் பார்த்தோம். So they are inviting the grandparents of the students to celebrate the World's Elder Day. So அப்போ World's Elder Day அப்படிங்கிறது தான் name of the program. So that also should be very neat and it should be highlighted. ஓகேவா, இதுவும் ஹைலைட் பண்ணும், இதுவும் ஹைலைட் பண்ணும். இது கம்பல்சரி வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். பட் இட் நாட் நெசசரி. திஸ் ப்ரோக்ராம் ஆஃப் த நேம் இட்ஸ் நாட் நெசசரி டு பி இன் கேபிட்டல் லெட்டர்ஸ், பட் யூ ஹாவ் டு ஹைலைட் இட். ஓகேவா, நல்லா வந்துட்டு பென்லேயே நல்லா டார்க்காக எழுதணும். ஸோ இன் 10th standard you should not use any stick write. ஸோ you can write in your pen itself very darkly. நல்ல போல்டு லெட்டர்ஸில் கொஞ்சம் டார்க்காக எழுதிக்கலாம். ஓகேவா, the next thing, the third point is the date of drafting the notice must be written on the top left side corner of the box. Okay, the date of drafting. Okay, what is the date they have given here in the question? So they have given it is conducting in the school auditorium on 20th of next month. For example, we can consider this month itself. So once again, so in the question they have given you on 20th of next month. Okay, they didn't mention any date, or that is any date or a day. Sorry, they have mentioned the date as 20th of next month. They didn't mention any month. Okay, so see the example. So here the date of the drafting of notice should be written on the top left or right corner of the box. So your date should be presented either in left side or right side of your box. Okay, so this is the thing of the third point. Once again, I'll recall you the first 3 points. So first, you should write the school name and it should be prominent, it should be clear and it should be legible and it should be written in capital letters. So you have written the Government Higher Secondary School. So before this, you will be putting a box and you should be written as notice. So the second point is you should write the name of the program that is drafted in your notice and it should be highlighted. So this also you should write here, that both should be highlighted very importantly. So the third point is you should write the date, either date and day or year, whatever it may be. You should write in the top of the left side or right side corner of the box. It should be written in the left side or right side corner of the box. So that is very much important. Next, fourth point. The fourth point is you can start the notice by using expressions like so. They are given you 2 examples of how to start the paragraph. அந்த paragraph அந்த கண்டென்ட்டை வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ கேன் எய்தர் ஃபாலோ திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம், ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். யூ கேன் எய்தர் யூஸ் தீஸ் டூ. ஓகேவா, ஸோ see here how they have started all students. So they have used this formats. ஓகேவா, second one, all students are informed that our school is celebrating அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் we can see, fifth point, you must include details. So first they said how to start the line. ஓகேவா, the next fifth step is, so you should include the details. So what details? What, when, why, where, for whom is the program. So these are the steps you should be included in this notice writing. Then next point is date of registration and last date. Okay, okay, we can see the example. So what are the points? What, when, why, where and for whom the program is அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. So now we can see this. So
fourth point is to start all the students are informed அப்படின்னு சொல்லிட்டு. So next all the students are informed that our school is celebrating world's Elders Day on 20th of December 3:30 p.m. in our school auditorium. So they have here itself all the informations are given. See, so for what purpose they are what they are celebrating, that is the name of the program, World Elders Day, and the date, time and year. Date, time and month. Okay, 20th of December at 3:30 p.m. where in school auditorium. So this is, they are all held, all the informations are given here. Interested students are requested to bring their grandparents for their celebration. Tea and snacks will be provided. Fun activities will be organized. So this is what the notice writing should be written. So next here two things are missing. So for whom, for the elders only it is happening. So for what is the purpose, to celebrate the elders day, and when, on 20th December, and time is 3:30 p.m. Why means to celebrate the grandparents day, and where means in school auditorium, and for whom means for grandparents only. Okay, here the date and date of registration and last date is given. So this is not suitable for this notice writing because it is a program. Okay, program ki inform பண்றாங்க. But if there is any competition, information about the competition means காம்படிஷனுக்கு பேர் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த தான் லாஸ்ட் டேட்டு, இந்த லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னையிலேருந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கலாம். அதுக்கு வந்துட்டு இந்த சென்டென்ஸ் வந்துட்டு உதவும். இங்கே வந்துட்டு இது சூட்டபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ நீட் டு ஃப்ரேம் த notice writing. So the final step, next the sixth point is the final sentence should be for further information. For further, அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு they told in fourth point they told how to start the notice writing expression. Okay, but here in they are giving the final sentence expression. Okay, for further information details contact, Ilina for further details contact, or contact the undersigned person. So like that you can end the notice writing. See here you can see for further details இங்கே வந்துட்டு இப்படி தான் முடிக்கணும். ஓகேவா? ஃபர்தர் டீட்டெயில்ஸ்னால் இன்னும் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா யாரை காண்டாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு யார், ஸ்கூல் பீப்புள் லீடர் நிக்கில் ஆர் நிக்கிதா, அவங்க யார், ஹெட் பாய் ஆர் ஹெட் கேர்ள். இங்கே வந்துட்டு என்னது, இது வந்துட்டு இங்கே பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் அப்படின்னு போட்டு இங்கே கூட நீங்கள் போடலாம். ஓகேவா? ஸோ நோ ப்ராப்ளம், யூ கேன் ரைட் திஸ் டாபிக் ஹியர் ஆல்சோ. ஓகேவா? இதை நீங்கள் அப்படியே தூக்கி இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் எழுதிங்கன்னா கூட கரெக்டு தான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு ரைட் த notice writing. I hope you have understood this notice writing. Thank you for watching.